300 பில்லியனுக்கு மேலான எண்ணெய் வளம் இலங்கையிலே இருக்கிறது. என் தகப்பன் 13 கூட்டங்களிலே சொன்னார், ஆசீர்வாதத்தையும் வெளிப்படுத்துவார். தேவன் தம்முடைய ஊழியர்காரருக்கு சொல்லாமல் எதையும் செய்யார் என்ற வேத வாக்கின் பிரகாரம் பல வருடங்களாக சுவிசேஷ மேடைகளிலும் பல மாவட்டங்களிலும் தேசத்துக்கான பலவிதமான வெளிப்பாடுகளை சுவிசேஷகர் கலாநிதி ராஜேந்திரம் ஐயா அவர்கள் மூலமாகவும் சுவிசேஷகர் கலாநிதி கிறிஸ்டி வின்சென்ட் ராஜேந்திரம் அவர்கள் மூலமாகவும் கூறப்பட்டது. என்று கேட்டார். எத்தனை ஆசீர்வாதங்களை தேவன் வெளிப்படுத்துவார் தெரியுமா? இந்த தேசத்திலே கனிப்பொருள் இருக்கிறது, எண்ணெய் வளம் இருக்கிறது, ஆசீர்வாதத்தையும் வெளிப்படுத்துவார். மதவாட்சியிலே ரிசர்ச் செய்ய சொல்லுங்க. ரிசர்ச் செய்ய சொல்லுங்க. நாம மத்தவன் எண்ணெய்க்காக கைவேந்த தேவையில்லை. ஜனாதிபதி எழுதுங்கள், இந்த தேசத்திலே எண்ணெய் வளம் இருக்கிறது, மன்னாரிலே பரிசோதனை செய்யும்படி சொல்லுங்கள். மதவாட்சி பரிசோதனை செய்யும்படி சொல்லுங்கள். இந்த பூமியை படைத்த தெய்வம் சொல்லுகிறார், பரிசோதித்து பார்க்க சொல். ஐயா ராஜேந்திரம் தீர்க்க தரிசனத்தை சொன்னார். ராஜேந்திரம் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஓடாம பரிசோதிக்க சொல்லுங்க. இலங்கையிலே எண்ணெய் வளம் இருக்கிறது. இந்த தேசத்திலே தீர்க்க தரிசனமாய் வையுங்கள். மன்னார் மதவாட்சி எண்ணெய் வளம் உண்டு. கணிஜதேல் සම්පත තිබෙනවා. 1998 ஆண்டு 1998 වන වසරේ என் தகப்பன் 13 கூட்டங்களிலே சொன்னார். මාගේ පියා දේව මේ 13කදී කිව්වා. அப்பொழுது சந்திரிகா பண்டாரநாயக்கா ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். එවිට චන්ද්‍රිකා බණ්ඩාරනායකතුමිය පාලනය කළා. அவருடைய மாளிகைக்கும் போய் சொன்னார். එතුමියගේ මාලිගාවට ගිහිල්ලා කිව්වා. தங்களை நிறுத்தி வச்சு யுத்த නතර කරලා எல்லாருக்கும் நீதி செய்து கொண்டு හැමෝටම යුක්තිය කරලා உங்களுடைய நாட்டிலே எண்ணெய் வளத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எண்ணெய் வளம் இருக்கிறது. මන්නාරේ මේදී කණිජතෙල් සම්පත மதவாட்சியிலே எண்ணெய் வளம் இருக்கிறது. මැදවැච්චේදී තිබෙනවා. யாரும் அதுக்கு முயற்சி எடுக்கவில்லை. කවුරුත් මේවට පියවර ගත්තේ. இன்றைக்கு மீண்டும் சொல்லுகிறோம், අද නැවතත් කියනවා. மன்னாரிலே எண்ணெய் வளம் இருக்கிறது. මන්නාරේ මේදී කණිජතෙල් සම්පත மதவாட்சியிலே எண்ணெய் வளம் இருக்கிறது. මැදවැච්චේදී තිබෙනවා. மீண்டும் சொல்லுகிறோம், නැවතත් කියනවා. திருக்கோணமலையிலே எண்ணெய் வளம் இருக்கிறது. உங்களுக்கு 300 பில்லியனுக்கு மேலான எண்ணெய் வளம் இலங்கையிலே இருக்கிறது. ඔබට ඩොලර් බිලියන 300කට වඩා මුදලක් කණිජතෙල් වලින් තිබෙනවා. போய் கூப்பிடுங்கள். ඊළඟ ගන්න. பரிசோதிக்கிறவர்களை கூப்பிட்டு போய் எடுத்து கடனை தீர்த்துக்கொள் அரசாங்கமே. 268 பில்லியனுக்கு மேலே බිලියන 268කට වඩා எங்களுடைய கடன் 91 பில்லியன். අපගේ ණය බිලියන 91යි. 4 மடங்கு செல்வம் இருக்கிறது. 4 ගුණයක සම්පත තිබෙනවා. உங்களுக்கு யாராயினும் எடுக்க எண்ணெய் கம்பெனி தெரியுமா? ඔබට කවුරුරි තෙල් ගන්නව සමාගමක් දන්නවද? சத்தியத்தையும் சொல்லுகிறோம். සතියතාවයත් කියලා දෙනවා. உங்களுக்கு வேண்டாமானால் நாங்கள் ஜனாதிபதியிடம் கொண்டு போய் ඔබට ඕන නම් මම ජනාධිපතිතුමා ළඟට ගිහිල්ලා உங்களுக்கு அந்த அனுமதியை வாங்கி தருகிறோம். ඔබට අවශ්‍ය කරන අනුමැතිය අරන් දෙන්න. கொண்டு வாருங்கள் இன்வெஸ்டர்ஸை. ගේන්න ආයෝජිතයන්. எண்ணெயை வெளியெடுப்போம். මේ තෙල් අපි එළියට ගමු. இலங்கையின் சாபத்தை நீக்குவோம். ලංකාවේ සාපය තුරන් කරමු. சொன்ன தெய்வம் කිව්වා දෙවියන් அதை වහන්සේ. செய்ய உதவி செய்வார். ඒවා කරන්ට උදව් කරයි. என்பதாக மதவாட்சிக்கு போவோம். නැවත මැදවච්චියට යමු. அங்க இருக்கிற எண்ணெயை எடுப்போம். එතන තිබෙන තෙල් ගමු. தேசத்தை கட்டுவோம். 146 பில்லியன் டாலருக்கு எண்ணெய் வளம் மன்னாரிலே இருக்கிறது. බිලියන් ඩොලර් 246ක කණිජ ලබන සම්පත මන්නාරේ මෙතන තිබෙනවා. திருகோணமலையிலே மதவாட்சியிலே எண்ணெய் வளம் இருக்கிறது. காலையிலே கௌரவ மந்திரி விஜிதேரா எழுதி இருக்கிறார். அது தெளிவாக பேசி இருக்கிறார். இந்தியாவோட மன்னாரே மே තිබෙනවා තෙල් නිදිය ගන්න කැමති නම් අමුවන්න කියලා කතා. இதற்காக தற்போது இலங்கை அரசாங்கம் பல முதலீட்டாளர்களின் முதலீடுகளை எதிர்பார்த்துள்ளது. The Secretariat notes that the government has now opened the Block M2 as part of a limited tender offer to find a partner to appraise and develop the discovery of natural gas as well as to explore for additional prospects.
Political Specialist Committee chaired by Supreme Court Justice President's Counsel Yasantha Kodagoda to study and provide recommendations on the introduction of a new law for establishing a public prosecutor's office. The initiative aims to address delays in the judicial system. The establishment of such an office was mentioned in the manifesto of the incumbent government and was also highlighted in the last report on Sri Lanka by the United Nations High Commissioner for Human Rights in September 2024. The cabinet has also approved a proposal to obtain a $60 million investment package under the framework of full mutual trust offered by the World Bank and the Asian Development Bank, along with a $10 million risk guarantee facility sponsored by the International Development Institute to support a series of development projects under the Ceylon Electricity Board. The $60 million investment package will comprise a $40 million investment from the World Bank and $30 million from the ADB. Accordingly, the World Bank and the Asian Development Bank have agreed to provide financial support for several high-priority transmission development projects identified in the 2023-2032 Long-Term Transmission Plan prepared by the CEB. The cabinet has approved a proposal to invite investors for the exploration and production of petroleum and natural gas in 4 exploration plots located in the Mana Basin. A marketing consultant will also be engaged to implement an effective promotional strategy for these resources. The plots were discovered in a previous exploration conducted by Kayan Lanka Private Limited in 2011, where 2 natural gas deposits were discovered in the M2 exploration block of the Mana Basin, confirming the existence of a viable hydrocarbon system. බණ්ඩාරම් ද්‍රෝණියේ පිහිටි වර්ග කිලෝමීටර් 34,000ක ප්‍රදේශය තුළ තෙල් සහ ගෑස් ගවේෂණය කිරීමට ජාත්‍යන්තර සහ දේශීය ආයෝජකයින්ට අවස්ථාව සලසමින් ඒ සඳහා බලපත්‍ර නිකුත් කිරීමේ ක්‍රියාවලිය අද ආරම්භ කෙරුණේ බලශක්ති අමාත්‍ය අනුර කරුණාතිලක මහතා ඇතුළු පිරිසකගේ සහභාගීත්වයෙන්. Also felt that yes, there should be some substantive evidence and possibilities and potential for Sri Lanka to have oil and gas. From government side, especially the Minister of Finance, the policies are concerned. We are ready to take this risk of engaging in this exploration. Nothing happens, so especially the big breakthroughs will not happen unless you take a risk. It is the opportunity for the investors around the world. Now technology has developed up to certain levels where the oil and gas exploration is at a very high level. From the government side, the Ministry of Finance, we would take this as a priority. ගෑස් සහ තෙල් ගවේෂණය පිළිබඳ ඉතිහාසයේ විවිධ කාලවල අපි අහලා තියෙනවා. නමුත් මේ බොහෝ අවස්ථාවන් ඒවා යථාර්ථයක් බවට පත් කරන්න ජාතියක් හැටියට අසමර්ථයි. අද දවසේ අපිට පුළුවන්කම ලැබුණා ලෝකයේ මේ ක්ෂේත්‍රයේ ඉන්න විවිධ ආයෝජකයන්ට ආරාධනා කරන්න මේ මන්නාරම් ද්‍රෝණියේ තෙල් සහ ගෑස් ගවේෂණය සඳහා ආරාධනා කරන්න. මේ ගමන අපි ඉතාමත්ම විනිවිදභාවයේ පෙට්‍රෝලියම් ඇක්ට් එකට අනුව කිසිම බලපෑමකින් තොරව සියලුම සහයෝගය ලබා දෙන්න කටයුතු කරනවා කියන එක මේ වෙලාවේ මතක් කරන්න කැමතියි. சர்வ வல்லமையுள்ளவர் மகத்துவமான காரியங்களை செய்கிற தேவன் தேசத்திற்கு செழிப்பை கொடுக்கிறார் என்பதையும் தமது ஊழியர்களுக்கு வெளிப்படுத்தினார். மனுஷன் அறிவதற்கு முன்பே தேவன் அறிந்திருக்கிறார். இதை தேவதாசர்கள் மூலமாய் வெளிப்படுத்துகின்றார். ஏனெனில் இவைகள் இயற்கையை படைத்தவரும் பரிபாலிக்கிறவருமான நம் தேவனாகிய கர்த்தரால் வெளிப்படுத்தப்பட்டவைகள்.